கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை தந்த ஐயா டேனியல் அவர்களுக்காகவும் இந்த கிறிஸ்து காலிங் டிவிக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னை கொண்டு வந்து சாட்சி சொல்லும்படியாக தேவன் கொடுத்த நன்மைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். என்னுடைய பேர் கனிமொழி. நான் சேலம் மாவட்டம் இரும்பாலை கொல்லப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் நாங்கள் பிறந்தேன். என்னுடைய தகப்பனார் பேர் லோகநாதன், என் தாயார் பேர் ராஜம்மாள். நாங்கள் இயேசுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்கள் அப்பா ஈபியில் ஃபோர்மேனாக இருந்தார். அவங்க பயங்கரமாக நல்ல ஒரு எங்கள் பாரம்பரியத்தில் பயங்கரமாக வளர்க்கப்பட்டோம், பக்தியாக வளர்க்கப்பட்டோம். பக்தினா எப்படின்னா எங்கள் குலதெய்வத்தில் ரொம்ப பயங்கர ஈடுபாடாக இருப்பாங்க. வாரத்தில் 3 நாளைக்கு பக்தியாக விரதம் இருப்பாங்க, பொங்க வைப்பாங்க, ஊரில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுவாங்க. எங்கள் வீட்டை பார்த்தா ஒரு கோயில் மாதிரி இருக்கும். எப்படி இந்த கோயிலெல்லாம் பொங்க கொடுத்து எல்லாம் கொடுத்து செய்கிறாங்களோ அதுபோல் எங்கள் வீடு ஒரு ரூம் தனியாக, அதுக்கு ஒரு பெரிய ஹால் கட்டி அதில் எங்கள் அண்ணன் 4 பேர், நாங்கள் பெரியவங்க அக்கா, அப்புறம் இன்னொரு அண்ணன், அப்புறம் நான் கடைசி நான். என்னை ரொம்ப பக்தியாக வளர்த்தாங்க. 4 பேருமே ரொம்ப பக்தியாக வளர்த்தாங்க. பக்தினா எப்படின்னா குளிக்காமல் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அந்த 3 நாளும் கட்டாயம் விரதமாக இருக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப தூரம் சித்தர் கோயில் அப்படின்னு இருக்குது. எங்கள் ஊர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர், 6, 7, 8 கிலோமீட்டர் போகணும். சைக்கிள்லே போய் அங்கே உள்ள நானும் என் அண்ணனும், அப்போ என்ன ஒரு 7th படிச்சுட்டு இருப்போம், என் அண்ணன் 8th படிப்பான். 2 பேரும் அவ்வளோ தூரம் சைக்கிள்லேயே போவோம். போய் அங்கே உள்ள குளத்தில் உள்ள தண்ணி எடுத்துன்னு எங்கள் வீட்டில் சிலைகளெல்லாம் கழுவி, வெள்ளிக்கிழமையானா அமாவாசையானா கழுவி அதில் சுத்தம் பண்ணி அந்த தண்ணியில் தான் கழுவணும்னு சொல்லுவாங்க. கழுவி நல்லா பெரிய பெரிய உயரமான சிலைகள் வைத்திருப்போம். அந்த சிலைகளுக்கு பூ வாங்குறதும் போடுறதும், ஊரே எங்கள் வீட்டில் பொங்கல் வாங்குறதும், இப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கிட்டாங்க. நாங்களாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது. அப்போது எங்கள் அம்மாவை எங்கேயோ எவ்வளோ ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போனாங்க. எங்கள் அப்பா வேலையில் இருக்கிறதுனால எங்கள் அம்மாவை நிறைய ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்தோம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு சுகமாகவே இல்லை. அது எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 1001 பூ போட்டால் தான் அவங்களுக்கு சுகமாகும்னு சொல்லி கொல்லிமலையிலேருந்து பெங்களூர் வரைக்கும் எங்கள் அப்பா போய், கோயம்புத்தூர் ஒரு மலைக்கு போய் 1001 பூ போட்டு, அந்த பூ போட்ட உள்ள அந்த மந்திரத்தை வச்சாதான் அவங்க சுகமாக எந்திரிப்பாங்கன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா அதையும் 29 வருஷத்துக்கு முன்பாகவே 1001 பூ போடுறதுக்கு 11,500 ரூபா கொடுத்து எவ்வளவோ செலவு பண்ணி பார்த்தாங்க. ஹாஸ்பிட்டல் கோகுலத்துலையும் தூக்கிட்டு போங்க, அவங்க இறந்துருவாங்கன்ட்டாங்க. எங்கள் அம்மாவை அப்படி சொல்லி வீட்டில் கொண்டு படுக்க வைக்கும்போது நாங்களாம் சின்ன சின்ன பிள்ளைகளாக இருந்தோம். எவ்வளவோ விக்கிரகத்தை வணங்கி பார்த்தோம், எவ்வளவோ செலவுகள் செய்தும் பூஜைகள் செய்தோம், எவ்வளவோ மந்திரங்கள் செய்து என் தாயாரை பிழைக்க வைக்க பார்த்தோம். ஆனால் ஒரு காரியமும் எங்கள் அம்மா உயிரோட எழுப்பலை. எங்களுக்கு நல்ல ஒரு சுகமே இல்லை. ஒரு டம்ளர் தண்ணி குடித்தா அவங்க ஒரு சொம்பு 2-3 சொம்பு தண்ணி அளவுக்கு பச்சையாக வாந்தி எடுப்பாங்க. இப்படிலாம் இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் எல்லா குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டு, என் தாயார் படுத்ததுனால எல்லாம் கஷ்டப்பட்டுருக்க நிலையத்தில் எங்கள் பாட்டி வீட்டார் ஆண்டவர் வணங்குவாங்க. இயேசு கிறிஸ்துவை கும்பிட்டு சர்ச்சுக்கு போயிட்டுருப்பாங்க. அவங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு இயேசுவே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அப்பா ரொம்ப பயங்கரமான கடுமையானவர். விக்கிரகத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, குலதெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, எங்கெல்லாம் கோயில் இருக்கோ ஒரு மரத்தில் அதில் ஒரு சீலை கட்டியிருந்தா கூட அங்கே விழுந்து கும்பிடுற ஒரு குடும்பமாக நாங்கள் இருந்தோம். எங்கெங்கெல்லாம் கல் வச்சுக்கிறோம் அங்கே எல்லாம் கும்பிடுவாங்க எங்கள் அப்பா. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது இயேசுவை சொல்லவே முடியாது, அவங்க பக்கத்தில் நின்று சொல்லவே முடியாது. அப்படி கடுமையானவங்க எங்கள் அப்பா. அவங்கக்கிட்ட சொல்ல பயந்துட்டு எங்கள் வீட்டுக்கு எங்கள் தாத்தா பாட்டி வந்தாங்கன்னா எங்கள் அம்மாவுடைய பெட்டு பக்கத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. அது எங்களுக்கு ஜெபம் பண்ணுறாங்கன்னு தெரியாது, ஆனால் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணிட்டு ஒரு 10-20 நாள் இப்படியே வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்களுடைய பாஸ்டர் ஐயா பாண்டியன் பாஸ்டர் ஐயாவை, சேலம் பைபிள் ஸ்டாண்டர்ட் சர்ச் எங்கள் பாண்டியன் பாஸ்டர் ஐயாவை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ கூட்டிகிட்டு வரும்போது எங்கள் பாஸ்டர் நலம் விசாரிச்சுட்டு ஒரே ஒரு சின்ன ஜெபம் பண்ணார்.
எங்கள் அம்மா இன்றைக்கி சாவாங்க, நாளைக்கு சாவாங்க அப்படின்னு எங்கள் சொந்த பந்தங்கள், ஜாதி ஜனம் எல்லாம் எதிர்பார்த்துருக்கிற சூழ்நிலையில் ஃபாஸ்ட் வந்து ஒரே ஒரு ப்ரேயர் பண்ணார். எங்கள் அம்மா படுக்கையாக கிடப்பாங்க, நாங்கள் தூக்கி தான் விடணும். ஆனால் அந்த சூழ்நிலையில் ஃபாஸ்டர் ஜோம் பண்ணோன்னு அவங்களே கையை எடுத்து அசைச்சி இப்படி பண்ணினாங்க. ஃபாஸ்டர் எங்கள் பாட்டி தாத்தா சாப்பிடணுமேனு எங்கள் அக்கா டிஃபன் செஞ்சாங்க. அப்போது எங்கள் அம்மா 6 மாதம் ஆச்சு, சாப்பிடவே கிடையாது, வெறும் தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்தாங்க, குளுக்கோஸ்லேயே உயிர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எங்கள் தாத்தா சொன்னார், அம்மா அவங்களுக்கு டிஃபன் கொடுங்க அப்படின்ட்டு. சாப்பிடுங்க ஐயா அப்படின்னு சாப்பாடு எடுத்து வச்ச உடனே அவர் பாஸ்ட்ரியா முதல்ல 2 இட்லி தட்டில் எடுத்து சாம்பார் ஊற்றி எங்கள் அம்மாவை, அம்மா நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, 6 மாதம் தண்ணி கூட குடித்தா தைட்டில் தங்காது. எங்கள் ஃபாஸ்டர் ஜோம் பண்ணி கொடுத்த உடனே எங்கள் அம்மாவை எழுந்து உட்கார வச்சு சாப்பிட வச்சாங்க. வாமிட்டே வரலை. ஆண்டவர் ஜெபிச்ச உடனே வாமிட்டே வராதபடிக்கு அப்போ நிறுத்தினது தான், அன்னைக்கு சுகமானது தான். இயேசு நாமத்தினால சுகமாகணும், இதை சாப்பிட்ணுன்னு பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னார். அதே மாதிரி எங்கள் அம்மா சாப்பிட்டாங்க. 28 வருஷமாக அவங்க டேப்லெட் எடுத்துக்கல, அவங்க உயிர் போயிடுன்னு சொன்னாங்க. ஆனால் கடவுள் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன், உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து, மரித்தேன் சதாக்கால் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், உயிரை கொடுத்து வாழ வைக்க செத்து போனவங்களாம் உயிரோடு எழுப்பின தேவன் என் தாயாருக்கு ஜீவனை கொடுத்து 29 வருஷம் உயிரோடு வாழ வச்சார். இன்றைக்கி அதே போல் தான் நாங்கள் அதை பார்த்து நாங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை நம்ப ஆரம்பித்தோம். அது மாத்திரமில்லை, எங்கள் குடும்பத்தில் அவ்வளோ பெரிய பில்லி சூனியம் செய்வனை, அந்த செய்வனையினால் எங்கள் குடும்பமே ஒன்றும் இல்லாமல் இவ்வளோ வசதியாக இருக்காங்க, இவ்வளோ நல்லா இருக்காங்கன்னு சொல்லி அவங்க செய்வனை செய்து வைத்து எங்களை குழப்பி எங்கள் அம்மா சாகணும்னு பண்ணாங்க. ஆனால் தேவன் வந்து, நான் வந்து உலகத்துக்கு ரட்சகராக வந்தேன்னு சொன்னது போல் எங்கள் வீட்டுக்கு ரட்சகராக வந்ததுனால எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ட்ராக்ஸ் ஒன்று கிடந்தது. கொண்டு வந்து நாங்கள் இப்படி உட்காந்துருந்தோம், கொண்டு வந்து ஒருத்தர் கொடுத்தாரு, ட்ராக்ஸ் கொடுத்தாரு. அதை வாங்கி பார்த்தோம். எங்கள் அம்மாவுக்கு சுகமாயிடுச்சு. ஆனால் நாங்கள் சர்ச்சுக்கெலாம் போகாமல் இருந்தோம். அப்போ அந்த ட்ராக்ஸ் மூலிமா இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சினுடைய வழிபாடை குறித்து போட்டிருந்தது. அன்னைக்கு நாங்கள் எல்லாரும் குடும்பமாக, என் தாயார், என் அண்ணன், எங்கள் அக்கா, நாங்கள் 4 பேர், எங்கள் அம்மா 5 பேரும் தொடர்ந்து திருச்சபைக்கு போய்கிட்டே இருந்தோம். அப்போ கர்த்தர், எங்கள் அப்பா வந்து சுகமாயிடுச்சுல்ல, நீங்கள் ஏன் சர்ச்சுக்கு போகிறீங்க, இனிமேலாம் நம்ம சாமி விட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்காகவும் நாங்கள் ப்ரேயர் பண்ணணும். அவங்களையும் எங்கள் அப்பாவையும் ஆண்டவர் சீக்கிரத்தமாக எங்கள் அம்மாவோட ஜெபம், சபையிலோட ஜெபம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்பாங்க. ஆண்டவர் எங்கள் அப்பாவையும் தொட்டு அழகாக ரட்சிக்கப்பட பண்ணி தேவன் பெரிய காரியங்களை செய்து அற்புதம் செய்தார். இதன் மத்தியில் எங்கள் அப்பா ரொம்ப பக்தியாக நாங்கள் வளர்க்கப்பட்டதுனால அதுலேருந்து வர கொஞ்சம் சிரமப்பட்டாலும் அவர் வந்து பைபிளை அறிந்து கொண்ட பிறகு, வாசித்த பிறகு, இந்த ஜீவனுள்ள வார்த்தை இதுதான் அப்படின்னு சொல்லி பைபிளை நாங்கள் கொடுத்து பைபிள் படித்த பின்னாடி அவர் இவ்வளோ பெரிய ஆண்டவரா, இவ்வளோ பெரிய நன்மை செய்கிறவரா, குருடனுக்கு பார்வை கொடுக்குறாரு, செவிடனை கேட்க வைக்கிறாரு, முடவனை நடக்க வைக்கிறாரு, செத்துப்போன என் மனைவி, சாக கிடக்கிற என் மனைவியை சுகமாக்கினாரு, செத்து போனோனையும் கூட சுகமாக்கிக்கிறான்னு சொல்லி முழு உள்ளத்தோடு என் தகப்பனார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தோம். அப்புறம் ஸ்கூல் போனோம். அப்புறம் +2 வரைக்கும் கடவுள் என்னை படிக்க வச்சார். அதுக்கு மேலே சூழ்நிலைன்னா அந்த நேரத்தில் தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். எங்கள் அப்பாவுடைய இந்த ரொம்ப டார்ச்சர் அதிகமானதுனால எங்களால் மீண்டு என்னால் படிக்க முடியாமல் போயிடுச்சு. டார்ச்சர்னா இயேசுவை கும்பிடக்கூடாது, இயேசுவை கும்பிட்டா இங்கே வந்து வீட்டில் என் கூட இருக்கக்கூடாது, இயேசுவை கும்பிடக்கூடாது, உங்கள் அம்மாவுக்கு சுகம் கொடுத்துட்டாருன்னா சரி அவ்வளோதான், நம்ம போனோம் சுகமாயிடுச்சு, இனிமேல் போகக்கூடாது அப்படின்னு அவங்க வேலையில் இருந்ததுனால அந்த வேலையை காட்டி எங்களை ரொம்ப அது மாதிரி தொல்லை பண்ணாங்க. இவ்வளவுதான் அவமானப்படுத்தினாங்கன்னே இல்லை. இயேசு கிறிஸ்துவை சொல்லக்கூடாது. இயேசு நாங்கள்லாம் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அவங்க வந்து எந்த வேகத்தில் கதவை திறந்துட்டு உடனே உடனே எட்டி உதைப்பாங்க. 4 பேரும் அப்படியே கீழே விழுவாங்க. அப்புறம் என் அண்ணனுங்களை, நீ வந்து இயேசு நம்பக்கூடாது, இயேசுக்கிட்ட போகக்கூடாது, சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள செருப்பால் அடிப்பாங்க, கையில் என்ன கிடைக்குதோ அதில் அடிப்பாங்க. அப்படி நிற்கிற இடத்துல வெளி ரோட்டில் நாங்கள் குவார்ட்டர்ஸில் குடியிருந்தோம், கவர்மெண்ட்டு EB குவார்ட்டர்ஸில். அங்கே அதிகாரிகள் மத்தியில் குடியிருக்கும்போது, எல்லாரும் அதிகாரிகள் தான் குடியிருக்கும்போது அப்படி ஒரு திட்டு அவங்க எல்லோரும் திட்டுவாங்க. இப்படி ஏன் அடி வாங்கிக்கிட்டு, இப்படி வாங்கிக்கிட்டு, இப்படியெல்லாம் திட்டு வாங்கிக்கிட்டு, அப்படி அந்த இயேசு உங்களுக்கு என்ன செய்துட்டாருன்னு
நீங்கள் இத்தனை கிலோமீட்டர் வந்து சர்ச்சுக்கு போகிறோன்ட்டு சனிக்கிழமை நைட்டெல்லாம் அடி வாங்குறீங்க. உதன்னு உதைக்கிறாரு, அடின்னு அடிக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்த உடனே ஓடி போயிடுறீங்களே அப்படின்னு சொல்லி வியப்பாக கேட்பாங்க. அப்போ தான் சொன்னோம், இயேசு ஒருவரே மெய்யான தேவன், உயிருள்ள தேவன், உயிரோடு இருக்கிறாரு. செத்துப்போன என் தாயை உயிரோடு எழுப்பி கொடுத்துருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, நரகம் பரலோகம்னு ஒன்று இருக்குது, சொர்க்கம்னு வச்சுருக்கிறாரு. அந்த சொர்க்கத்துக்காக மட்டும்தான் நாங்கள் இங்கேருந்து சர்ச்சுக்குள்ளே போன அன்னைக்கு பரலோக சொர்க்கம்னு ஒன்று இருக்குது, பரலோகம்னு ஒன்று இருக்குது, நரகம்னு ஒன்று இருக்குது. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் சொர்க்கத்துக்கு பரலோகத்துக்கு போகலாம். இயேசுவை நம்பாதவங்க பரலோகத்துக்கு வர முடியாது. இந்த சொர்க்க வாழ்க்கை, நிம்மதி, சாமி பாத சொர்க்கன்ற வாழ்க்கைக்கு போக முடியாதுன்னு முதல் நாள் நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனால தான் நான் வந்து சபைக்கு போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், இயேசுவை வணங்குறோம், நாங்கள் ஆராதிக்கணும்னு அந்த சுற்றி உள்ள ஜனங்கள் கேட்டவங்களுக்கு நாங்கள் சொன்னோம். நாங்கள் இப்படி அடிபட்டு உதப்படுறதுனால எல்லாரும் பார்த்து வியந்து அந்த கோட்ரஸில் இருக்கிறவங்க கூட 4 குடும்பம் இயேசுவை நம்ப ஆரம்பித்தாங்க. நாங்கள் படுற பாடுகள் மத்தியில் இயேசுவை சொல்லும்போது அவங்களுக்கு அற்புதங்கள் நடந்தது. குழந்தை இல்லை, 10 வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு, அப்போ தான் குடி வந்திருக்காங்க. அப்போ நாங்கள் போய் சொல்லும்போது அந்த அக்காவுக்காக நாங்கள் ஒரு ப்ரேயர் பண்ணோம். நானே, எங்கள் அண்ணன், பக்கத்து வீட்டு அக்கா 3 பேரும் போய் ஒரு ப்ரேயர் பண்ணணும். ஜெபம் பண்ணின உடனே அந்த அக்காவுக்கு ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க, உங்களுக்கு குழந்தையே பிறக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மான்னு அழுதாங்க. வந்து நாங்கள் உபவாசம் விரதம் இருந்து உபவாசம் இருந்து போய் ஒரே ஒரு ஜெபம் பண்ணோம். அந்த வருடத்தில் அப்பயே அந்த மாதத்துலேயே நின்று அவங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையை தேவன் தந்தார். அவங்க வீட்டுக்காரரும் அவங்களும் எங்கள் அப்பா கூட, அவர் ஜெயா இருக்கிறவர், அவங்களுக்கு குழந்தை பிறந்தனால ரொம்ப சந்தோஷப்பட்டு, லோகநாதன் உங்கள் மகனெல்லாம் இயேசுக்கிட்ட போக விடுங்க, அவர் தான் உயிருள்ள தேவன். பாருங்கள், 10 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு வந்து குழந்தை இல்லை. ஆனால் எனக்கு கடவுள்கிட்ட அவங்க வந்து ஒரே ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணாங்க, உபவாசம் பண்ணி, தேவன் அழகான ஆண் குழந்தையை கொடுத்துறான்னு சொல்லி சாட்சி சொன்னாங்க. அதனால் எங்கள் அப்பா ரொம்ப அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி போகவே கூடாது கோயிலுக்கு போட சொல்லும் போதெல்லாம், எங்களை அடித்து ஒடுக்கும் போதெல்லாம் சாட்சியாக இயேசு கிறிஸ்து நிறுத்தினார். அவருக்கே ஒரு சூழ்நிலை வந்தது, அதனால தான் அந்த படிப்பை நாங்கள் நிறுத்தினோம். என்னால் படிக்க முடியாமல் போயிடுச்சு, நாங்கள் படிப்பு அதனால தான் நிறுத்தி, அப்புறம் இந்த டைலரிங் அது பண்ணி என்னுடைய காலங்களில், என் வாலிப காலத்தில் டைலரிங் துணி தைக்க கற்றுக்கிட்டு நான் துணி தைப்பேன் வீட்டில். என் அண்ணனுங்க 2 பேரும், ஒரு அண்ணன் கர்த்தருடைய ஊழியக்காரராக பாஸ்டர் பைபிள் காலேஜ் படித்து, எங்கள் பெரிய அக்காவுக்கு நாங்கள் ரட்சிக்கப்படாததுக்கு முன்பாகவே திருமணம் ஆகிடுச்சி. அவங்க சென்னை வேலூரில் இருக்கிறாங்க. எங்கள் பெரிய அண்ணனுக்கு பைபிள் காலேஜ் படித்தார். படிச்சுட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான திருமணத்தை தேவன் செய்து வைத்தார். கர்த்தரே செஞ்சார். திலகவதி ஐபிஎஸ் அவங்கெல்லாம் வந்து எங்கள் அண்ணனுக்கு அருமையான ஒரு அழகான கல்யாணத்தை எங்கள் சொந்தத்துலேயே ஆண்டவர் செய்து வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன அண்ணனுக்கும் அதே மாதிரி கிறிஸ்துவுக்குள்ள அழகான ஒரு திருமணம் செய்து வைத்தார். நான் திருமணத்துக்கு இருக்கும்போது என்னுடைய சொந்தம், என்னுடைய தாய்மாமன் அவர், அவங்களும் எங்களுடைய திருச்சபை பைபிள் ஸ்டாண்டர்ட் சர்ச்சில் இருந்தாங்க. அப்போ இருக்கும்போது எங்கள் சொந்தம், எங்கள் அம்மாவோட தம்பியே, அவரை வந்து ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு அழகான துணையாக தந்தார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எனக்கு கிறிஸ்துவுக்குள்ளே, என் ஆண்டவருக்குள்ளே அழகான அற்புதமான தேவனுடைய அற்புதமான குடும்பம். எல்லோரும், எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டு, என் அண்ணனுங்கள்லாம் நல்லா ரட்சிக்கப்பட்டு எல்லோரும் இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல அருமையான துணையை கொடுத்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக ஃபாரஸ்ட்டில் இருந்துக்கிட்டு கர்த்தருக்காக மெயினாக அதுக்கு தான் ஊழியம் அதிகமாக செய்வாங்க. கர்த்தருக்காக ஊழியம் செய்வாங்க. நான் திருமணத்துக்கு முன்பாகவே நிறைய இடங்களுக்கு, சுவிசேஷங்களுக்கு அதிகமாக அறிவிக்க ஜனங்களை கூட்டிகிட்டு போவேன். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு பெரிய பக்கத்து கிராமங்களுக்கு எனக்கு நன்மை செய்த இயேசுவுக்கு நான் ஆண்டவரோட நன்மையை போய் சொல்லணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு ஆவலாக, அதில் ஒரு பயங்கர ஆவலாக நாங்கள் இருந்தோம். என் குடும்பத்தில் எல்லாருமே நாங்கள் 4 பேருமே சுவிசேஷம் சொல்லுவோம். அதே மாதிரி நான் அதிகமாக அதில் முக்கியமாக எடுத்து, எங்கள் அண்ணன் பைபிள் காலேஜ் போனதுக்கு பிற்பாடு நான் நிறைய அந்த மாதிரி சுவிசேஷ ஊழியங்களுக்கு செய்வேன், ஜெப ஊழியங்கள் நடத்துவேன். இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு எங்கள் பைபிள் காலேஜ் படிக்கணும்னு அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்தது. அப்போ என் வீட்டுக்காரர் நான் சொல்லும்போது, கல்யாணம் பண்ணி முடித்த பிறகு திருமணம் நல்லபடியாக நடந்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்புறம் நான் படிக்கும்போதே சொன்னேன், திருமணம் முடிஞ்சோடனே நான் பைபிள் காலேஜ் படிக்கணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், வாழ்கிற இந்த ஒரு வாழ்க்கையும் உயிரை தந்த இயேசுவுக்கு இந்த ஒரு வாழ்க்கையிலையும் அவரை தான் அறிவிக்கணும், நன்மை செய்த தேவனை கட்டாயம் அறிவிக்கணும். எங்கள் அம்மாவுக்கு ஜீவனை கொடுத்தாரு அப்படின்னு.
எனக்கு ஒரு சின்ன டம்ளரில் எங்கள் வீட்டில் செய்வினையில் பிடிப்பட்டதுனால ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கூட என்னால் குடிக்க முடியாமல் சூழ்நிலை. எங்கள் அண்ணன் எடுத்து எனக்கு ஊடி போடுவார், சாப்பாடு ஊட்டிடுவார். நல்லாவே இப்படி இருக்கிற மாதிரியே தான் இருப்போம் எங்கள் வீட்டில். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்னை ஆண்டவர் ஒரு ஜெபக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு ஜெபக்கூட்டம்னு பக்கத்து வீட்டில் சின்ன பிள்ளைல உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அந்த ஜெபத்தில் போய் நான் எல்லோரும் நின்றுட்டுருக்குறாங்க, எல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுறாங்க. நான் கண்ணை திறந்து ஏன்னா ஜெபம்னா எனக்கு என்னன்னு தெரியாது. ஆரம்பத்தில் போகும்போது அப்படியே பார்த்தா அப்படியே மேலேருந்து ஒரு பெரிய வெளிச்சம் அப்படியே வேகமாக வருது. நான் உற்சாகமாக ஊக்கமாக ஜெபிச்சிட்ருக்காங்க. நான் அவங்கள சொல்லி கூப்பிட்றேன், அக்கா அந்த பாருங்கள் மேலே ஒரு பயங்கர வெளிச்சம் மேலேருந்து வருதுன்னு. நீ கண்ணை மூடிக்கணி, கண்ணை மூடிக்கோங்க, நீங்கள் இயேசுவேன்னு கூப்பிடுங்க அப்படின்னு. அப்போ நான் ரொம்ப மெலிந்து போய் டம்ளரில் தண்ணி கூட குடிக்க முடியாது. அந்த வெளிச்சம் வேகமாக வந்து எனக்குள்ளே அப்படியே விழுந்தது. எனக்குள்ளே வந்தது. அந்த நேரத்தில் அப்படியே நான் கீழே விழுந்துட்டேன். விழுந்து பார்த்தா அந்த பலவீனம் இல்லை, அந்த சுகவீனம் இல்லை. ஆண்டவர் அழகாக என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நல்லா அற்புதமாய் ஆசீர்வதித்து அழகான திருமணம் செய்து இன்றைக்கு நாங்கள் ரொம்ப நல்லா கர்த்தருக்குள்ளாக அவருக்கு நாங்கள் வேலை செய்கிறோம். அது மாத்திரமல்ல, சென்ற வருடம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்பாக 12 மணி நேரம் ஜெபம் எல்லா இடங்களிலும் மோகன் சிலாஸ் அண்ணன் அவங்க அறிமுகப்படுத்தி வச்சுருக்கும்போது சேலம் மாவட்டத்தில் வந்து 12 மணி நேரம் உபவாச ஜெபம் நடந்தது. அந்த நாளில் இருந்து நாங்கள் எங்கள் திருச்சபையில் கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். நான் பைபிள் காலேஜ் படித்தேன். குழந்தைய விட்டுட்டு நான் காலேஜ் போயிட்டு வந்தேன். ஆண்டவர் என்னை வந்து அற்புதமாக ஆசீர்வதித்தார். அந்த நாட்களில் 12 மணி நேரம் உபவாச ஜெபம் நாங்கள் எங்கள் சபையில் ஒவ்வொரு மாதமும் 12 மணி நேரம் உபவாச ஜெபம் வைப்போம். காலையில் 7 to சாயந்தரம் 7 வரைக்கும். அப்போ ஒரு முறை அறிவிப்பு கொடுத்துட்டாங்க சர்ச்சில். எங்கள் வீட்டுக்காரர் பாஸ்டர் அறிவிப்பு கொடுத்துட்டாரு. அவருக்கு அறிவிப்பு கொடுத்தோடனே அந்த 5ஆவது நாள் அந்த ஆரம்பிக்க முன்னாடி, அந்த நாள் வரத்துக்கு முன்னாடி ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இருந்தே எனக்கு பேச முடியல. தொண்டையில் பயங்கர பிரச்சனை. என்னால் பேசவே முடியாது, பேச முடியல, சத்தமே வரலை. கை செய்கை காட்டி தான் நான் என்ன பண்ணுவேன், பேசுவேன். 5 நாளுமே காய்ச்சல் குறையில, பெட்டோட படுக்கையாக இருக்கிறேன். அப்போ வந்து நான் சொன்னேன், நான் மரித்தாலும் பரவாயில்ல, 12 மணி நேரம் அந்த உபவாச ஜெபம் தேவனுக்கு முன்னால் ஒப்பு கொடுத்த உபவாச ஜெபத்தை செய்யாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் சபையாராக செய்யுங்க, நானும் வருவேன், என்னையும் கர்த்தர் கொண்டு வருவார் அப்படின்னு நான் சொன்னேன். அதே போலவே எனக்காக அவங்க நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி சபையார் எல்லாரும் ஊக்கமாக ஜெபிக்கிறாங்க. காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நான் அந்த பக்கம் சர்ச்சுக்குள்ளே போக முடியல. சர்ச்சு ஒரு பக்கமாக இருந்து பக்கத்துலேயே வீடு இருக்குது. வீட்டில் இருந்து நான் எப்படியாவது ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நான் போய் நான் ஜெபிச்சே ஆகணும், என்னை எப்படியாகிலும் நான் அந்த பக்கம் எழுந்து எனக்கு பலன் தாங்க அப்படின்னு நான் வேண்டிக் கொண்டு மனதில் படுத்துக்கிட்டே இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு பலன் வந்தது. ஒரு கரம் வந்து என்னை தூக்கி விட்டுச்சு. நான் உடனே எழுந்து நான் உடனே ரெடி ஆகிட்டு போய் சபையில் போய் சர்ச்சில் போய் அப்படியே சோபாவில் உட்காந்தேன். உட்காரும்போதே 5 நாள் தண்ணி கூட குடிக்க முடியல, தண்ணி கூட உள்ளே போகல, எதுவுமே பண்ண முடியல. பயங்கர காய்ச்சல், தலைவலி, என்னால் பலவீனம் தாங்க முடியாது. அப்படியே 24 மணி நேரமும் அப்படியே போவேன், பாத்ரூமில் நிற்பேன், சவ்வை திரி விடுவேன், ஈரத்தோடு வந்து அப்படியே உட்காருவேன், படுத்துக்குவேன். ஒரு 10 நிமிஷத்தில் அது காஞ்சிரும். அந்த அளவுக்கு ஹீட்டாக இருந்தது 5 நாள் என் உடம்பு. அதே மாதிரி ஈரத்துணியோடு எப்படி போகிறது அப்படின்ட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு சர்ச்சுக்குள்ளே போய் சோபாவில் அப்படி உட்காந்தோடனே எனக்குள்ளே அப்படியே அங்கே முழங்கால் படிக்கிட்டு பலிபீடத்தில் ஃபாஸ்ட்டாக ஜெபம் நடத்திட்டுருக்குறாங்க. அப்போ எனக்கு வாமிட் வர்ற மாதிரி இருந்தது. என்ன அது வாமிட் வருதே அப்படின்ட்டு போய் வாமிட் எடுக்கலாம் அப்படின்ட்டு போய் வாசப்படையில் நின்று இப்படி வாமிட் எடுக்க வாய் திறந்தா இப்படி போய் நின்ன உடனேயுமே என் கையை யாரும் அப்படி தொட்டது போல் இருந்தது. இப்படி தொட்ட உடனே யார் நம்மளை யார் தொடுவா, பாஸ்டர் அங்கே முழங்கால் படிட்டுருக்கிறாரு அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த கையில் அப்படியே அந்த கை பார்க்க அப்படியே 1000 அழகாக அந்த கை இருந்தது. அந்த கையில் அப்படியே ரத்த காயம் ஃப்ரெஷ்ஷாக, எப்படி காயம் ஆனால் எப்படி ரத்தம் இருக்குமோ, அடித்தா எப்படி ரத்தம் உடனே இருக்குமோ அதுபோல் அப்படியே ரத்தம் அப்படியே அழகான கையில்
அந்த கையில் ரத்தம் அது காயம் அப்படியே இருந்தது. அதை பார்த்த உடனே இயேசுவே அப்படின்னு என் மனசுக்குள்ளே தான் சொல்ல முடியுது, வாய் திறக்கணும். இயேசுவேங்கும்போது அந்த விரல் மாத்திரம் தொட்டு, இந்த விரல் மாட்டம் இந்த இடத்துல பட்டுது. ஒரு விரல் பட்டுனா இந்த இடத்துல எனக்கு படக்குன்னு சத்தம் கேட்டுது, கட் பண்ணுறது போல். அப்படி வாயை திறந்தா எனக்குள்ள வாய் நிறைய இவ்வளோ பெரிய சதை வந்து விழுது. வாயிலிருந்து இவ்வளோ பெரிய சதை வந்து விழுது. அது சளி அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டு 5 நாள் கழித்து அப்போ தான் வாயே திறக்க முடியுதுங்க. அப்படி வாய் திறக்கும்போது இப்படி திரும்பி சர்ச்சில் சபையில் பார்த்து ஃபாஸ்டரை கூப்பிட்டா ஃபாஸ்டரையாக வந்தாங்க. வந்து என்னம்மான்னு கேட்டார். அங்கே அப்போ தான் வாய் திறந்து 5 நாள் கரெக்ட் 5 நாள் முடித்து அப்போ தான் பேசவே முடியுது. இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய வந்து சளி அடைச்சிட்டு இருந்துருக்குது, அதனால தான் 5 நாளாக எனக்கு பேச முடியலன்னு. அப்போது எங்கள் விசுவாச பொண்ணு ஒருத்தி ஓடி வந்து அதை எடுத்து தண்ணியில் கழுவிட்டு, அம்மா இது வந்து சளி இல்லைங்கம்மா, சதம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து பார்த்தா தொண்டைக்குழி அந்த குரவலையில் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக அது எப்படி அந்த குரவலை இருக்குமோ அதே மாதிரி 2 பக்கமும் இவ்வளோ பெரிய சதை என்ன பண்ணுதுன்னா நிரம்பி இருக்குது. வாய் நிறைய வந்தது. அது இந்த சதை வரும்போது ரத்தம் தான், அதுக்கு மேலே வரவே இல்லை. கர்த்தர் என்னுடைய தொண்டையில் இருந்த அவ்வளோ பெரிய சதையை எந்த ஹாஸ்பிட்டல் போனாலுமே என்னுடைய தொண்டைக்குள்ளே இருக்கிற அந்த சதையை யாராலையுமே எடுக்க முடியாது, எந்த டாக்டராலையும் முடியாது. எந்த ஒரு நாட்டுக்குள்ளே வெளிநாட்டுக்கு கொண்டு போனால் கூட அது உண்மையிலேயே எடுக்க முடியாது. ஏன்னா அது குரவலையோடையே அப்படியே ஃபுல்லாக குரவலையோடு அப்படியே ஃபுல்லாக எப்படி ஒட்டி ஊறி போய் அது வளர்ந்துருந்துருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னே எனக்கு தைராய்டுன்னு சொன்னாங்க. மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் டெஸ்ட் எடுத்து அப்போல்லோ ஹாஸ்பிட்டலில் அனுப்பிச்சு பார்த்த பிறகு அது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய சதையை இயேசு கிறிஸ்து அப்படி கட் பண்ணின மாதிரி அவருடைய விரலாலேயே எனக்கு எடுத்து போட்டு மறுபடியும் அந்த ரத்தம் வரல, மறுபடியும் எனக்கு அந்த உபத்திரவம் இல்லாத இன்ன வரைக்கும் அவரை பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் ஆராதனை நடத்தவும் அவருடைய சுவிசேஷ இயேசுவே இரட்சகர்னு சொல்லவும் எனக்கு ஆண்டவர் இந்த தொண்டை மறுபடியும் பேச கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, ஆண்டுகிட்ட நான் போய் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, என் மேலே உங்களுக்கு இவ்வளோ அன்பு, இவ்வளோ இத்தனை அன்பா, இவ்வளோ நேசமா நீங்கள் வந்து திரும்பவும் என்னை பாட ஆராதிக்க இத்தனை 3-4 முறை மரண நேரம் வந்தது. ஆனால் கர்த்தர் என்னை அவருடைய கரத்தினால் வந்து ஒவ்வொரு முறையும் சுகமாக்குனீங்க. ஆனால் இந்த முறை அந்த சதையை வந்து என் தொண்டையிலிருந்து நீங்கள் வந்து எடுத்து போட்டது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். என் மேலே உங்களுக்கு இவ்வளோ அன்பா அப்படின்னு நான் சொல்லும்போது என்னை அறிவிக்கவும் என் அதிசயங்களை விவரித்து சொல்லவும் நான் திரும்பவும் நான் சதையை எடுத்து போட்டு உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன் நான் சொன்னாங்க. அவருடைய நாமம் மேம்படுவதாக. அவர் எண்ணிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை விசுவாசிக்கிறவங்க ஒருத்தர் மேலே குற்றம் வராது. அவரை நம்பினோம்னா போதும், அவரை இயேசு கிறிஸ்துவை இயேசுவேன்னு கூப்பிட்டா போதும், அடுத்த நொடியே வந்து அது எவ்வளோ பெரிய மரணப்படுக்கை, என் தாயாருடைய மரணப்படுக்கையை ஒரு நிமிஷம் மாற்றி போட்டு மெய்யான தேவன் நான் தான் எங்கள் வாழ்க்கையில் நிரூபித்தார். அப்புறம் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் என் தகப்பனார் யாராலையுமே ரசிக்கப்பட பண்ண அவரை மாற்ற முடியவே முடியாது. அவ்வளோ குடி, அவ்வளவு வந்து பயங்கரமான குடி, யாராலையுமே அடக்கவே முடியாது. அப்படிப்பட்டவரை தேவன் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன், அவருடைய வார்த்தை வேதம் பைபிள் வசனம் படிக்கும்போதே இவ்வளோ அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர் சொல்லி அவரை மனந்திரும்ப பண்ணின தேவனுக்கு நன்றி. அது மாத்திரமல்ல, எங்கள் 4 பேருமே ஆண்டவராகிய இயேசு மாத்திரம் என் குடும்பத்தில் நாங்கள் நம்பாமல் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை விசுவாசிக்காமல் ஆலயத்துக்கு போகாமல் இருந்திருந்தோம்னா இன்றைக்கு என் குடும்பத்தில் 4 பேரும் உயிரோடு இருந்திருக்க முடியாது. எங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருந்திருக்க முடியாது. 30 வருஷத்துக்கு முன்பாகவே நாங்கள் எல்லாம் மறித்து போய் இருக்கிற இடம் தெரியாமல் போயிருந்திருப்போம். நாங்கள் எங்களை புதைச்ச இடங்களில் எவ்வளோ பெரிய மரங்கள் வந்திருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த எங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தித்து அவருடைய ரட்சிப்பினால், அவருடைய அன்பினால், இரக்கத்தினால்
எங்களை வந்து அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அழகான ஒரு கணவரை கொடுத்துருக்கிறாரு, அழகான ஒரு மகளை கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் வந்து என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பெரிய நன்மை செய்த தேவனுக்கு நன்றி. என்னுடைய கணவர் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஃபாரஸ்டாக இருக்கிறாரு. அவர் பேர் வந்து இளங்கோவன். எனக்கு ஒரு மகள் உண்டு, அவர் பேர் இளங்கனி, +1 படிக்கிறாங்க. நாங்கள் வந்து குடும்பமாக இப்படி நாங்கள் ரட்சிக்கப்பட்டு எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்து இன்றைக்கு கர்த்தருக்கு நாங்கள் ஊழியம் செய்ய 14-15 வருஷமாக நாங்கள் தனியாக கர்த்தருடைய வார்த்தையின்படியாக அவருக்காக நாங்கள் ஊழியம் செய்கிறோம். 2-3 இடங்களிலே ஆண்டவர் எங்களுக்கு திருச்சபை கொடுத்துருக்குறாங்க, ஊழியம் கொடுத்துருக்குறாங்க. சேலம் மாவட்டத்தில் எல்லா இடங்களிலும் நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறோம். அப்புறம் எல்லா இடங்களுக்கும் எங்கே போனாலும் ஆண்டவர் தான் அறிவிக்கிறோம். என்னுடைய கணவரும் நானும் இணைந்து 2 பேரும் வந்து அவர் வேலையில் இருந்தாலும் எங்களுடைய முழு நேரம் முழு பணியே ஏசு 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 அவருக்கு வேலை செய்யணும் அப்படின்ட்டு நான் ஆரம்பத்தில் எங்களை ரட்சித்து ஜீவன் கொடுத்த தேவனுக்கு இந்த பூமியில் எதையாயிலும் செய்யணும் அப்படின்னு நீங்கள் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிக்கு சுவிசேஷ பிரசங்கிங்க, சுவிசேஷராக்குங்கன்னு சொன்ன அந்த வார்த்தை எங்களுக்கு ஒரு வார்த்தையாக அவர் ஆண்டவர் பேசுனதை போல் இன்றைக்கும் நாங்கள் அவருக்காக செய்து கொண்டு வருகிறோம். எனக்காகவும் இந்த அற்புதம் செய்த தேவன் என் குடும்பத்தில் கூப்பிட்டா போதும், ஏசுன்னு கூப்பிட்டா போதும், யாராக இருந்தாலும் சரி முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு இயேசுவே அப்படின்னு முழு நம்பிக்கையும் நம்ம அவர் மேல் வைத்தால் மட்டும் போதும். நம்ம எதிர்பார்க்கறது வேண்டுவதற்கு நினைப்பதற்கான அதிகமான காரியங்களை தேவன் நமக்கு செய்வார். எங்களுடைய ஊழியத்தில் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆகுது. 30 வருஷத்துலேருந்து என்றைக்கு நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாள்லேருந்து எத்தனையோ என் தகப்பனாராலேயும் சொந்த பந்தங்களாலேயும் சாதி ஜனங்களாலேயும் சுற்று வட்டாரத்தாலேயும் இயேசுவை நீங்கள் நம்பக்கூடாது, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும், ஏற்றுக்கொள்ளக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ எங்களை வந்து வேதனைப்படுத்தினாலும் எங்களுக்கு ஜீவன் தந்த உயிரை தந்த இயேசு கிறிஸ்துவுக்கு எதையாகிலும் செய்யணும் அப்படிங்கிற வைராக்கியம் இன்னும் அதிகமானது. அதனால் என்னுடைய தேவன் இந்த நாள்லையும் கூட 4 பேருமே எங்கள் குடும்பத்தில் 4 பேருமே, என் அண்ணனுங்க 2 பேருமே பாஸ்டருங்க, ஊழியம் செய்கிறாங்க. என் சகோதரியும் கூட சேர்ந்து ஊழியம் செய்வாங்க. நானும் அதே போல் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும்னு என் வீட்டுக்காருக்கு அதே மாதிரி இயேசுக்காக இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் அதே மாதிரியே நாங்கள் செய்து கொண்டு வரோம். இன்றைக்கும் ஊழியத்தில் தேவன் பல நன்மைகளை செய்திருக்கிறாரு, அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறாங்க. எங்களுக்கு எப்படி மறித்து எங்கள் அம்மா எப்படி ஒரு மரண நிலையில் ஜீவன் தந்தாரோ அதே மாதிரி சபையில் இன்றைக்கி எவ்வளோ நிலைமையில் எப்படிப்பட்ட ஒரு மரண நிலையாக இருந்தாலும் சரி, அவங்க ஜெபம் பண்ணும்போது மரணத்துக்கு ஏதுவாக தூக்கி ரோட்டில் போட்டிருந்தாங்க ஒரு பாட்டியை. நாங்கள் போய் ஜெபம் பண்ண உடனே அவர் செத்து போயிடும் அவ்வளோதான் அப்படி தூக்கி போட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தீங்களாப்பா ஜீவன், இந்த அம்மாவுக்கு உயிரை கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இன்றைக்கி 17 வருஷம் ஆகுது, அந்த அம்மா உயிரோடு இருக்காங்க, சபைக்கு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த வெள்ளை படர்ந்த முகம் முழுவதும் தலையெல்லாம் உதடெல்லாம் கை காலெல்லாம் அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக வந்துடும். அந்த வியாதி சுகமே ஆகாது. அது சுகமானதா அது வந்து சுகமே ஆகாது. ஆனால் எங்கள் அத்தை எங்கள் பெரியப்பா ஒருத்தர் கூட அந்த மாதிரி அவர் நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஃபயர் சர்வீஸில் அதிகாரியாக இருந்தார். அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி தான் வந்ததுங்க. அந்த மாதிரி தான் கை கால் உடம்பெல்லாம் வந்துருச்சு. எங்கள் அத்தை ஒருத்தருக்கு ஹெச்எம்மாக இருந்தாங்க, அவங்களுக்கும் அதே மாதிரி தான் இருந்தது அவங்க தங்கச்சிக்கு. ஆனால் அது நல்லா ஆகாது, சரித்திரமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அப்போலோ நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து வாங்கி சாப்பிட்டாங்க, நல்லா ஆகல. ஆனால் எங்கள் கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு அம்மா பாட்டிக்கு அந்த மாதிரி இருந்தது. அவங்கக்கிட்ட போய் ஆண்டவர் அன்பை போய் நாங்கள் சொன்னோம். ஏசு அப்படி சுவிசேஷம் சொல்லிட்டு போகும்போது அந்த அம்மாவுக்கு சொல்லும்போது அந்த அம்மா வந்து எனக்கு இந்த முகத்தில் கை காலில் இப்படி இருக்கிறதெல்லாம் நல்லாயிடுமா அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயம் நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நல்லாகும் அப்படின்னு நாங்கள் சொன்னோன்னு அந்த பாட்டிம்மா ஆண்டவராக இயேசுவை தன் சொந்த ரட்சகராக நம்பி ஏற்றுக்கொண்டாங்க. சபைக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பாஷையில் ஜெபம், இயேசு எனக்கு இந்த சுகம் நல்லா எண்ணும், என்னுடைய இந்த கொப்பளத்தை நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்படி தான் அந்த காட்டில் வேலை செய்யும் போதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்ல சொல்ல
அவங்களுடைய அந்த உதடு, நெத்தி, முகம், தலை, கை எல்லாம் அப்படியே அவங்க இன்னொரு தோல் மாதிரி அப்படியே படர்ந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சுகமாகி அந்த கிராமமே பயங்கர சாட்சி ஆயிடுச்சு. நான் எங்கே அந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் இந்த கந்தாயம்மா, அந்த வெள்ளை கயந்தாயம்மா சுகமானுச்சே, அங்கேருந்து வரீங்களான்னு கேட்பாங்க. அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார். அந்த வியாதியவே சுகமாக்கி அந்த கிராமத்திலே எல்லாருக்கும் இயேசுதான் மெய்யான தேவன்னு சாட்சியாக ஆண்டவர் வந்து அந்த இடத்துல மையப்பட்டார். அதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதனால் எனக்கு ஒரு 10-15 எந்த வியாதி வந்தாலும் சரி, இயேசுகிட்ட போனால் சுகமாயிடும். அப்படிப்பட்ட ஒரு வியாதியை சுகமாக்கினார்னு இன்றைக்கும் அந்த கிராமத்திலேயே எல்லாரும் இயேசுவை நம்பும்படி ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கூட இன்னைக்கு வரைக்கும் எங்கள் குடும்பத்தில், எங்கள் தலைமுறையில், எங்கள் பசங்க, எங்கள் அண்ணன் பசங்க எல்லாரையும் ஆண்டவர் வந்து அவருடைய வேலை செய்யும்படிக்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிறாரு. அதற்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த டிவி மூலிமா பாஸ்டர் ஐயா டேனியல் அவர்கள் மூலிமா நான் இந்த சாட்சியை, எங்கள் குடும்பத்து சாட்சியை சொல்வதற்கு தேவநாயகத்தை செய்த எல்லா இரக்கத்துக்காக, அவர் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லை, இந்த நீங்கள் தான் எனக்கு சாட்சிகள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. எங்கள் சாட்சிகள் வந்து சபையிலையும் மற்றவர்கள் மத்தியிலையும் கிராமங்கள் மத்தியிலும் தான் சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி இந்த காலிங் டிவி மூலிமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு செய்த இந்த அற்புதமான செயல்களை, அதாவது இயேசுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே இல்லை, அவருக்கும் எங்களுக்கு யார் என்னன்னே தெரியாது. ஆனால் அவராக எங்கள் வீட்டுக்கு நானே தேடி வந்து சொன்னதை போல் இயேசு எங்களுக்கு குடும்பத்துக்கு வந்ததுனால ஒரு 6 உயிர்கள் காக்கப்பட்டுச்சு. என் தகப்பனார், தாயார், எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணனுங்க, எங்கள் அக்கா, நான், எங்கள் உயிர் போயிருக்கோம். இயேசு எங்கள் வாழ்க்கையில் வந்ததுனால இன்றைக்கி எங்கள் சந்ததியே அவருடைய அற்புதமான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உயிர் வாழுது. இன்றைக்கி ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்து அநேக 1000 ஜனங்களுக்கு எங்களை ஆசீர்வாதமாக்கி வைத்திருக்கிறாரு. இருக்கிற எங்கேயோ ஒரு கிராமத்தில் பிறந்து நாங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் போயிருப்போம். ஆனால் இயேசு எங்களை எவ்வளவோ வணங்கி, எவ்வளவோ பூஜைகள் செய்து, எவ்வளவோ நாங்கள் அவர் விரதம் இருந்து, எவ்வளவோ வந்து கட்டுப்பாடு, குடும்ப கட்டுப்பாடு வந்து எவ்வளவோ நாங்கள் வந்து சட்டத்திட்டங்கள், எங்கள் அப்பாவோட சட்டத்திட்டங்கள், எந்திரிக்கூடாது, உட்காரக்கூடாது, வெளியில் போகக்கூடாது, நிற்கக்கூடாது அப்படி சொல்லி, சினிமாவுக்கே ஒரு நாள் கூட நாங்கள் குழந்தை பிள்ளைலேருந்து பெரியவங்களான வரைக்கும் சினிமா தேட்டருக்கே போக விட மாட்டாங்க. அவங்களுக்கு போகவே கூடாது. வீட்லேயே அப்பயே எங்கள் வீட்டில் அங்கே போகக்கூடாது, எங்கேயும் போடாதுன்னு சொல்லி சின்ன பிள்ளைங்கள்லேயே கலர் டிவி வந்த முதல்லையே டிவி வாங்கி வச்சு வீட்டை போட்டுவாங்க, எங்கேயும் போகக்கூடாது. அப்படியெல்லாம் கட்டுப்பாடு பண்ணினவங்க நீங்கள். இயேசுக்காக எல்லா இடத்துக்கும் போகணும், எல்லாம் எங்கெங்கே கூப்பிட்றாங்களோ கூப்பிடலையோ கிராமங்கள் தோறும் போகணும், எல்லா ஊருக்கும் போகணும்னு சொல்லி அவங்களே காசு கொடுத்து சுவிசேஷம் சொல்ல அனுப்பிச்சாங்க. நாங்கள் எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்ட பின்னாடி சுவிசேஷம் சொல்ல சொல்லி காசு கொடுத்து எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதவங்க 4 பேத்தையுமே சுவிசேஷம் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க பணம் கொடுத்து, எங்களுக்கு பஸ்ஸுக்கு போக சொல்லி பணம் கொடுத்து, செலவுக்கு பணம் கொடுத்து, எங்கள் அண்ணனை பைபிள் காலேஜ் படிக்க வச்சு போங்க சுவிசேஷம் போய் இயேசுவை சொல்லுங்கன்னு அனுப்பி வச்சாங்க. அப்படி கடுமையாக இருந்தவங்களையும் கூட இயேசு அவருடைய அன்பினால் தொட்டதுனால அவருக்காக வாழ அந்த வயசான காலத்தில் கூட அவங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். கோடான கோடி ஸ்தோத்திரம். என் தாயார் ரொம்ப விசுவாசம் உள்ளவங்க, அதிகமாக ஜெபத்திலேயே இருப்பாங்க. கொஞ்சம் 2 வருடத்துக்கு முன்பாக கர்த்தருக்குள்ள அவங்க நித்திரை அடைந்தாங்க. 4 மாதத்துக்கு முன்னே என் தகப்பனார் நித்திரை அடைந்தாங்க. அந்த சமயத்தில் கூட அது பயங்கரமான சாட்சி. என் தகப்பனார் தாயாருடைய அந்த 2 பேருடைய மரணம் நான் எந்த இடத்துல எந்த இதுலேயும் பார்க்காத ஒரு அதிசயமாக இருந்தது. மழை நிறைய பெஞ்சிட்டு இருந்தது. எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் இயேசுக்குள்ளே போனதுனால உங்களுக்கு வந்து சொந்த பந்தம் ஜாசனம் யாருமே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா மரணத்தில் ஒரு திருமணத்துக்கு வந்ததை போல ஜனங்கள், சொந்த பந்தம் ஜாசனம், அது மாத்திரமல்ல ஊழியக்காரங்கள், தேவ மக்கள் அப்படி சூழ்ந்து நின்று இடம் பிடிக்காத அளவிற்கு கர்த்தர் அற்புதமாய் செய்தார் 2 காரியங்களையுமே. அதே போல தான் என்னுடைய தகப்பனார் இப்போ 4 மாதத்துக்கு முன்னே இறந்தாங்க. ஒரு மனிதரும் வாயில் அப்படி ஒரு வியக்கத்தக்கதான காரியத்தை எங்கள் அருமையான என் தகப்பனார் மரணத்தில் நான் பார்த்தேன். எப்படின்னா, என் தகப்பனார் வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு ஊழியக்காரங்கன்னு வந்துட்டாங்கன்னா, யார் வந்தாலும் சரி, ஊழியக்காரங்களோ மற்றவங்களோ வெளியிலேருந்து யார் வந்தாலும் அவங்க சாப்பிட வைக்காமல் எங்கள் அப்பா எங்கள் அம்மா அனுப்புனதே இல்லை. ஊழியக்காரங்க வந்தாங்கன்னா
அவங்களுக்கு விருந்து செய்து விருந்து வச்சு அவங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். யாராக இருந்தாலும் சரி, அவங்க தெரிஞ்சவங்க தெரியாது யாராக இருந்தாலும் இப்படி தான் அவங்கள கனப்படுத்துவாங்க. போகும்போது அவங்களுக்கு காணி கொடுக்காமல் அனுப்பவே மாட்டார். அப்படி இல்லைன்னா நல்ல ட்ரெஸ் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுருந்தாங்களா அதை எடுத்து அவங்களுக்கு கொடுத்து அவங்கள ஆஸ்வதிக்க சொல்லி அவங்கள ஆஸ்வத்தை வாங்கிக்குவாங்க. ஆஸ்வதிங்க ஐயா என்னன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் அவங்க கனப்படுத்தினாங்க. அதுக்கு முன்னே ரட்சிக்கப்படாததுக்கு முன்னே இயேசு என்று யாராவது சொல்லிட்டா போதும் அவங்கள அப்படி திட்டுன்னு துரத்துவார். எங்கள் பாஸ்டர் எங்கள் வீட்டுக்குள்ளே வரவே முடியாது, அப்படி துரத்திட்டு இருந்தவர். ஊழியக்காரங்களை அப்படி ஒரு கனப்படுத்தினதுனால அவர் மரணத்து நேரத்தில் அந்த சேலத்தில் அத்தனை ஊழியக்காரங்களும் வந்துட்டாங்க. அவ்வளோ எங்கே பார்த்தாலும் ஊழியக்காரங்க, எங்கே பார்த்தாலும் பாஸ்டர்ஸு. அப்படியே அவர் அடக்கம் பண்ணும்போது பார்த்தா எங்களுக்கு எல்லாத்த விட நான் அழுதது என் தேவன் எங்களுக்கு செய்த அந்த இரக்கத்துக்காக தான். யாருமே உங்களுக்கு இல்லை வரமாட்டாங்க அப்படின்னு சொன்ன எங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் அவ்வளவு பேர் தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய ஊழியக்காரங்க அவ்வளோ பேரை கொண்டு வந்து எங்கள் அப்பாவோட அடக்க ஆராதனையை கர்த்தர் மகிமையாய் நடத்தி தந்தார். அதற்காக நான் கர்த்தரை நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி நம்மளாம் எதையெல்லாம் இழக்கிறோமோ எதையெல்லாம் செய்யவே முடியாதுன்னு மனுஷர்கள் சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, தேவன் செய்கிற காரியம் வியப்பாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறோம். கர்த்தர் தாமே அவருடைய நாமத்தின் மகிமைக்காக எங்கள் 4 பேரையும் ஆண்டவர் அவருடைய வல்லமையுள்ள மகிமையான குடும்பத்துக்கு சாட்சியாக எங்கள் 4 பேரையும் நிறுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். என் கணவரோட குடும்பத்துலேயும் அதே போல் ஒரு பெரிய குடும்பம் தான். அந்த குடும்பத்துலேயும் எல்லாரும் ஊழியக்காரங்க தான். எங்கள் நாத்தனாருங்க ஊழியக்காரங்க தான். அவங்க எங்கள் மச்சாண்டாரங்கள்லாம் கர்த்தருக்கு வேலை செய்கிறவங்க, அவங்க பிள்ளைகள்லாம் கர்த்தருக்கு வேலை செய்கிறவங்க. இன்றைக்கி நானும் என் கணவரும் என் குழந்தையும் கர்த்தருக்காக அவருடைய நாமத்துக்காக வேலை செய்கிறோம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சாட்சி சொல்லும்படியாக எங்களை அடித்தட்டத்தில் இருந்த எங்களை, ஒன்றுக்கும் உதவாத எங்களை, எதுக்கும் பிரயோஜனமில்லாத எங்களை இயேசு என்ற அந்த மகிமையான அந்த வல்லமையான அந்த வார்த்தைக்கு அந்த நாமத்துக்கு சொந்தமானதுனால இன்றைக்கு அநேகருக்கு எங்களை ஆஸ்வதமாகவும் சாட்சியாகவும் ஆசீர்வாதமும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே ஐயா தானியேல் அவர்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஊழியத்தையும் சபையையும் அவர் இன்னும் இந்த டிவி எடுக்கிற காரியங்களிலே கோடான கோடியாய் பெருகி ஆசீர்வதிக்கும்படியாக நான் வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை தந்த அவருக்கு ரொம்ப கோடான கோடி நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை போல இன்னும் எத்தனையோ சாட்சிகள், ஆயிரக்கணக்கான சாட்சிகள், எவ்வளவோ கோடியான சாட்சிகள் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க. அவங்களையும் அத்தனை பேரையும் நம்ம காலிங் டிவியில் போடணும், எடுக்கணும். ஆண்டவர் அப்படியே ஆஸ்வதிக்கணும். அதற்காக நான் தேவனை நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களை சாட்சியாக கொண்டு வந்து காலிங் டிவியில் சாட்சி சொல்லும்படிக்கு இரக்கம் பாராட்டின தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஐயா தானியேல் அவர்களுக்காகவும் அவர் ஊழியத்துக்காகவும் அவங்க அருமையான மனைவி அழகான பிள்ளைகளுக்காக 2 பேருக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனாய் கர்த்தாவே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற எங்கள் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்துக்காக நாங்கள் நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த காலிங் டிவிக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஐயா தானியேலுக்காய் உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர் கொடுத்துருக்கிற இந்த நல்ல அருமையான தியாகமான இந்த அற்புதமான இந்த அருமையான சாட்சிகளை நம்முடைய நாமத்தினால் ரட்சிக்கப்பட்ட நீ அழைத்த சாட்சிகளை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுவதற்கு தேவன் தந்த நல்ல அழைப்புக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஐயாவுக்காய் இன்னும் நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை தாங்க ஆண்டவரே. இன்னும் நன்மையும் கிருபையும் அவர் மேல் தொடரட்டும் ஆண்டவரே. அவங்க மனைவி வீட்டோரங்கள் கடிதம் திராட்சை கொடி போல் இருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் சுற்றிலும் ஒளிவு மர கண்டுகளை போல இருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, மகளை ஆஸ்வதிப்பீராக, மகனை ஆஸ்வதிப்பீராக. 4 பேர் மேல் வைத்துள்ள திட்டம் நோக்க தீர்மானங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஐயாவோட ஊழியத்தை அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. இடங்கொண்டு வளங்கொண்டு பெருகட்டும் ஆண்டவரே. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவரே.
ஆண்டவரே, தமிழ்நாடு மாத்திரமல்ல, இந்தியாவில் மாத்திரமல்ல, உலகெங்கிலும் ஆண்டவரை சாட்சி எடுக்கும்படியாக நல்ல ஒரு கேமராக்கள் வாங்கணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இன்னும் ஆண்டவரே பண தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு இன்னும் ஆசிக்கப்பட்டு நாங்கள் இன்னும் அநேக ஆயிரமான சாட்சிகளை இந்த டிவியில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே. அப்படியாய் நீங்கள் ஆஸ்வதிக்கும்படியாக ஐயா செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. தானியேல் ஐயா செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அவர் கட்டுகிற சபையை ஆசீர்வதிங்க. என்னென்ன பொருள் தேவைகள் அனைத்தையும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் ஐஸ்வரியத்தினால் நீ சந்திக்க முடியாது நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. என்னுடைய நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னீங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம். தானியேல் ஐயா ஆமேன் சபை கட்டுகிற சபை கட்டுமான பணியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக, நிறைவை தருவீராக. கொடுக்கிற உள்ளங்களை தாங்குகிற உள்ளங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரலோகத்திலிருந்து உம்முடைய அற்புதமான கரத்தினால் ஆசீர்வதித்து அனுப்புவீராக ஆண்டவரே. சீக்கிரத்தில் கட்டு முடிக்க நாங்களும் அதை கேட்டு நாமத்தை மகிமைப்படுத்த, துதிக்க, நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. அது கூட நிற்கிற எல்லா ஊழியம் செய்கிற மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கணுமே, பொறுப்பெடுக்கணுமே. உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு இரட்சகர் மீட்பர் மூலம் பரிசுத்தாவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.